அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலட்சியம் என்றால் என்ன? 1. மௌத்தை நினைப்பதில்லை. 2. கஃரை பற்றி யோசிப்பது இல்லை. 3. மறுமையை பற்றி சிந்திப்பது இல்லை. ஏதோ பிறந்துவிட்டோம், செல்வ செழிப்புடன் இம்மையில் அனைத்து சுகத்தையும் அனுபவித்துவிட்டோம், மரணம் வரும்போது போய் சேருவோம். இதுதான் இன்றைய சிந்தனை. மரணம் என்ன? மாநகர பேருந்தா வரும்போது போய் சேருவதற்கு? மரணம் பற்றி இன்மையில் நாம் நினைக்கவில்லை என்றால் அதுவே நகர பேருந்தாகிவிடும். இதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். திக்ருல் மௌத் என்னும் நூலில் கூறப்படுகிறது, உயிர் வாங்கும் வானவர் இஸ்ராயில் அலைஹிவஸல்லம் அவர்கள் முற்காலத்தில் சில நேரங்களில் மனித வடிவில் வந்து உயிரை கைப்பற்றுவார். அக்காலத்தில் ஒரு மனிதன் ஏராளமான செல்வத்தோடு உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வந்தான். அவன் தனது செல்வ செழிப்பை எண்ணி தன் மனதை பார்த்து, ஓ மனமே, நான் உனக்கு தேவையான அனைத்து செல்வத்தையும் சேர்த்து வைத்துள்ளேன், நீ அதனை வைத்து மகிழ்ச்சியாயிரு என்று கூறினான். அப்பொழுது மலக்குல் மவுத் ஓர் ஏழையை போன்று அவன் மாளிகை கதவை தட்டினார். உடனே அந்த செல்வந்தனின் பணியாளர்கள், யார் நீ, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டனர். நான் உங்கள் எஜமானை பார்க்க வேண்டும், கூப்பிடுங்கள் என்றார். அதற்கு அப்பணியாட்கள், ஏய், நீ அழைத்தால் எங்கள் எஜமான் வரவேண்டுமா என கோபத்துடன் கேட்க, ஆம், வந்துதான் ஆக வேண்டும் என்று கூறினார். உடனே பணியாட்கள் இச்செய்தியை எஜமானினிடம் கூற, அவன் கோபத்துடன், நீ யார் என கேட்டான். நான் தான் மலக்குல் மவுத் என பதில் வந்தது. அதிர்ந்து போனான் அம்மனிதன். அதற்குள் மலக்குல் மவுத் அவன் அரண்மனைக்குள் சென்றார். அம்மனிதன் மிரண்டு போய், எனக்கு பதிலாக வேறொருவரை அழைத்துச் செல்லுங்கள் என்றான். அதற்கு மலக்குல் மவுத் கூறினார், மானிடனே, உன் செல்வங்களை எப்படி முறைப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்து கொள். நான் உன் உயிரை வாங்கும் நேரம் நெருங்கிவிட்டது. உடனே அவன் தான் சேர்த்த செல்வங்களை பார்த்து வேதனையுடன், அல்லாஹ் உன்னை லக்னத்துக் செய்வானாக. என்னை நீதானே என்னுடைய இறைவனின் வழியில் நடக்க விடாது தடுத்தாய்.